ஸோ விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றி உனக்கு என்ன நினைக்கிறேன்? ஏன்னா அவர் நினைக்கிறாரு நான் ஆட்சிக்கு வரணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. நீங்கள் என்ன? என்னன்னா மக்கள் கையில் தான் இருக்கு. எப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து என் பொண்ணு கூட ரொம்ப பிடிக்கும். எங்களை எல்லாரும் தான் பிடிக்கும்னா எல்லாம் நாங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருக்குறோம், பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்களை என்ன செய்ய முடியாதுக்கு அவர் ஆட்சியில் வந்து நல்லது தான். ஆனால் ஒன்று மக்களை நல்ல, ஏன்னா யார் இருந்தாலும் சொல்லுவாங்க ஏழைப்பட்டவங்களுக்கு கூட சரி பணக்காரங்களுக்கு கூட சரி, ஏழை மக்களும் பணக்காரருக்கு ஒரே சம்மதம் பட்ட விட முடியாது. யார் இருந்தாலும் சரி, ஆனால் மக்களை நல்லா கவனிச்சா போதும். ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லா பார்த்த போதும். அவங்க வந்த ஆட்சியில் வந்தால் கூட சரி, ஆட்சியில் வரலன்னு கூட சரி, ஆனால் மக்களை நல்லா பார்த்தா அதே மக்களே ஆட்சியில் அவங்கள நிற்க வச்சுடுவாங்க. ஏன்னா மக்கள் மனசுல தான் இருக்கு. உங்க கையில எங்க கையில அப்படி 2 ஓட்டு 3 ஓட்டுல கிடையாது. மக்கள் நினைச்சா யார் வருவாங்க யார் போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நல்லா இருக்கிறம்மா நம்ம கையெடுத்து தான் நம்ம கும்பிடுவோம். அவங்க டக்குன்னு கையெடுத்து கை பிடிச்சி கோப்பாங்க. என்னடாப்பா நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி நாங்கள் எந்த மாதிரி இருக்கிறோம், அவர் வந்து ஓடி வந்து இப்படி கை கொடுக்குறாரு, நல்ல மனசு தான், அவரெல்லாம் ஆட்சியில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நான் ஆட்சியில் வந்து நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன நம்ம சேஃபா பேசுறேன், நம்ம என்னென்ன சொல்ல முடியும். ஏன்னா ஆட்சியில் அவங்க வந்தாலும் சரி நல்லது செஞ்சாலும் சரி, என்னன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நான் செய்யணும்.